எல்லா பஸ்ஸும் நிற்கும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஓடக்கரை கிராமத்தில் 6.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கனிமொழி புதிய பயணிகள் நிழற்குடையை திறந்து வைத்தார். அப்போது பேருந்தே நிற்காத இந்த இடத்தில் பஸ் ஸ்டாப் எதற்கு என்று கேள்வி எழுப்பிய பெண்கள் இங்கு அனைத்து பேருந்துகள் நின்று செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். நம்ம முதல்வராக இருந்தால் ஒரு வாரத்திற்குள் செய்து கொடுத்திருப்பேன் என்று கூறிய கனிமொழி பெண்களின் கோரிக்கையை நிராகரித்துவிட்டு காரில் ஏறி சென்றார். என்ன சொன்னாங்க? எங்க ஆட்சி வரலங்க, அவங்க ஆட்சி வரலாம்னு சொல்லலாமா? அது பேசக்கூடாது. நாங்க முயற்சி பண்றோமா, நாங்க செய்யறோம். எம்எல்ஏ யாரு? அனிதா. இப்பவும் திமுக காரர் தானே இங்க எம்எல்ஏவாக இருக்கிறார் என்று பெண்கள் ஆதங்கப்பட்ட நிலையில் நின்று குறை தீர்க்க நடவடிக்கை மேற்கொள்ளாமல் தொகுதி எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனும் கூட்டத்தோடு நழுவி சென்றார். பெண்களின் ஆதங்க குரல் குறித்து தாவேகாவினர் மூலம் தகவல் அறிந்து அடுத்த சில மணி நேரங்களில் அங்கு வந்த மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அங்கு அமைக்கப்பட்டிருந்த பயணிகள் நிழற்குடையை பார்வையிட்டார். கனிமொழியிடம் கோரிக்கை வைத்த பெண் தனது ஆதங்க குரலையும் கோரிக்கையையும் அமைச்சர் ஸ்ரீநாத்திடம் தெரிவித்தார். ஒரு வாரத்துக்கு முடிவு பண்ணிட்டாங்க. பிள்ளைலாம் ஸ்கூலுக்கு பிறகு பஸ் இங்கிருந்து காயில் போட்டு மோடி நாங்க இங்க நிற்கவே எந்த பஸ்ஸுமே நிற்க மாட்டேங்குது. நின்னா எங்களுக்கு பெபின் பஸ், எல்கேரி கூட நிற்க மாட்டேங்குது. சின்ன பஸ் டவுன் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்த அமைச்சர் ஸ்ரீநாத் அரசு போக்குவரத்து கழகங்களில் மேலாளர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்களிடம் பேசி அனைத்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகளும் ஓடக்கரை கிராமத்தில் நின்று செல்ல ஏற்பாடு செய்தார். எல்லா பஸ்ஸும் நிற்கும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதனை உறுதிப்படுத்தும் விதமாக திருச்செந்தூரில் இருந்து அரசு பேருந்தில் ஏறி பயணித்த அமைச்சர் ஸ்ரீநாத் ஓடக்கரை பேருந்து நிறுத்தத்தில் தங்கள் சகாக்களுடன் வந்து இறங்கினார். தங்கள் கோரிக்கை அடுத்த சில மணி நேரங்களில் நிறைவேற்றப்பட்டதால் ஓடக்கரை பெண்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். அதே நேரத்தில் தற்போதைய தமிழக முதலமைச்சர் விஜயின் படம் இல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி படங்கள் வைக்கப்பட்டது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்வர் என்றும் அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்தார். அந்த பேருந்து நிலையத்தில் வந்து பழைய முதல்வர்களுடைய விளம்பர படங்கள் இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. தங்கள் ஊரில் பேருந்து நிற்க வேண்டும் என்று உரக்க குரல் எழுப்பிய பெண்ணின் ஆதங்கத்துக்கு சில மணி நேரங்களில் தாவேகா அமைச்சர் ஸ்ரீநாத் தக்க தீர்வு கொடுத்துள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் அனந்தகுமார் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.